காவேரி தாங்க முடியாமல் மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. ராகினி போய் வேணுமே காவேரி கிட்ட ஓவராக ரியாக்ஷன் காட்டுறாங்க. காவேரி கிட்ட இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா, இல்லை நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை நானே சொல்லிடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சுறாங்க. இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க ராகினி. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை கட்டிட்டு அழறாங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி சோகமாக இருக்கா, என்ன நடந்தது காவேரின்னு எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. எதுவுமே சொல்லாமல் விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை தாத்தா கிட்டே விஜய் புலம்பிட்டு இருக்காரு. காவேரி ஏதோ டென்ஷனாக இருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகினி தான், ராகினி தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ராகினி நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஒன்றும் டென்ஷன் ஆகிறாரு விஜய். அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி கிளம்பி போகிறாங்க. போயிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னே விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் ஃபேமிலி அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே வெண்ணிலா விஜயை பார்த்துட்டு ஓடி போய் கட்டிக்கிறாங்க, அழறாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கா, விட்டு தான் போனால, போக வேண்டியது தானே, எதுக்கு வந்தா மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராகினி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வெண்ணிலா வேணுமே விட்டுட்டு போகல, அவங்களோட சூழ்நிலை இப்போ ஆக்ஷன் ஆகி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, விஜய் மட்டும் தான் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வெண்ணிலாவை பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வெண்ணிலா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தா காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு உடனே விஜய் யோசிக்கிறாரு. ஐயோ, காவேரி பற்றி யோசிக்காமல் நம்ம பார்த்து வெண்ணிலா பற்றி பேசிகிட்டு இருக்கோமே, காவேரி நிலைமை என்ன, காவேரி இதெல்லாம் பார்த்து எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே டே விஜய், காவேரி இப்போ கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு விஜய் காவேரி கூப்பிட்டு போகிறாரு. இங்கே காவேரி பார்த்து எல்லா இடமும் தேடி அலையிறாரு விஜய். கடைசியில் காவேரி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு உங்களை மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலைங்க, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சிருந்தேன், இப்போ சொல்லிட்டேன், எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ தாண்டி என் வாழ்க்கை, அது எப்படி நான் உன்னை விட்டு தர முடியும், வெண்ணாவோட பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கலாம், அதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. கட்டி பிடிச்சிட்டு காவேரி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தில் கை வைக்கிறாங்க. அடுத்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஏமா இப்படி காவேரி பண்ணுற அப்படின்னு பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு காவேரி அழறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த பிரச்சனை தீர்த்துடலாம், ஏன் பயப்படுற அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அமைதியாக இருக்காங்க. உடனே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா, காவேரி கொஞ்சமாவது உனக்கு இருக்கா, பாவம் தானே, விஜயும் வெண்ணிலாவும் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்காங்க, நீ என்னென்னா இப்படி பண்ணிட்டியே, கொஞ்சம் கூட அவங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு தாத்தா. இங்கே பாருமா, வாயை மூடு, ரொம்ப பேசுகிற நீ, இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. என்ன தாத்தா, நான் உண்மையை தானே சொன்னேன், விஜய் வெண்ணிலாவை தானே விரும்புகிறாரு, காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுக்காக காவேரி கூட லைஃப் லாங் இருக்க முடியுமா, இப்போ தான் வெண்ணிலா வந்துட்டாளே, வாயை மூடுறியா, என்றைக்குமே காவேரி தான் எங்கள் வீட்டு மருமக, காவேரி தான் விஜயோட பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்றவே முடியாது, வெண்ணிலா வந்தால் காவேரி நாங்கள் தூக்கி போட்டுருவோமா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இல்லை, விஜய் அமைதியாக இருக்காரு, விஜய் அமைதியாக இருந்தால் அவனே குழப்பத்தில் இருக்கான், வெண்ணிலாவை அவ்வளோ தூரம் நேசிச்சிருக்கான், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால் மனசு கஷ்டத்தோடு இருக்கான், அதனால் கட்டின பொண்டாட்டியை கைவிட்டுற அளவுக்கு என் பேரை ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது, தேவையில்லாமல் பேசினா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க. ராகினி, தாத்தா அது நீ வாயை மூடுமா, இப்போ சொல்கிறேன் எல்லாரும் கேட்டுக்காங்க, வெண்ணிலாவை நான் இந்த வீட்டில் தான் இருப்பான், நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன்னா வெண்ணிலா இந்த நிலைமைக்கு நாங்களும் ஒரு காரணம், அதுக்காக நாங்கள் காவேரியை எக்காரணம் கூட விட்டு தர மாட்டோம். காவேரி இங்கே பாருமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, எங்களை விட்டு போகிறதோ விஜய் விட்டு போகிறதோ நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது, விஜய் உன் புருஷன், அது எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும், இதுதான் உன் வீடு, இந்த வீட்டை விட்டு நீ போகிறத பற்றி யோசிக்க கூடாது, வெண்ணிலா எங்களுக்கு முன்னாடி எங்கள் கூட இருந்தவ தான், விஜய்க்கு வெண்ணிலா விரும்பினாதான், லவ் பண்ணாதான், அவ்வளோ நேசித்தான், அதெல்லாம் உண்மைதாம்மா, ஆனால் வெண்ணிலா எப்போ அவன் வாழ்க்கை விட்டு போயிட்டாலோ அதோடு அவன் கதை முடிஞ்சிச்சு, அவளோட கதை, இப்போ அவள் வந்திருக்கான்னா அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து அவளோட நோயை நம்ம குணப்படுத்தி அமுச்சு வைக்கலாம், அதுதான் நம்ம கடமை, இப்போ அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அவள் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துருக்கா, அவளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நம்ம அமுச்சு வைக்கலாம், அது கரெக்டு, அதை விட்டுட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது காவேரி, நாங்கள் இருக்கோம்மா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க, கையை பிடிச்சிட்டு காவேரி, நீ அழாதரா, நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே விஜய் ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சரின்றாங்க. இதை பார்த்து ராகினிக்கு வயிறாக எரியுது.